5, 4, 3, 2, 1. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா அக்கா. உங்களை பற்றி சொன்னோன்னா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ண புதுசுலேருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி மாமா அவங்கள வந்து படிக்க வச்சார், எம்ஏ பிஎல்லாம் படிக்க வச்சார். அப்புறம் தனியாக உங்களுக்காக வீடு கட்டி அந்த தனியாக வீடு கட்டி வரத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அவ்வளோ கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு மாமா. இப்போ வந்து நீங்கள் திரும்ப வீடு ஒரு புது வீடை கட்டி நீங்கள் அதில் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். அப்புறம் உங்கள் அக்கா உனக்கு கிடைச்சது ஒரு லைஃப்பில் பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் அது இல்லாமல் ஒரு வரம் மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து நீ அக்காவை வந்து ஹாப்பினஸ் பர்சனாக கடைசி வரையும் வச்சுக்கணும். அக்கா வந்து உனக்கு ஒரு வெல்விஷராக இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக உன் கூட இருந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பர்சன் மாதிரி ஒன்றையும் சரி, நாங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்களையும் சரி எங்களை பார்த்துக்கிறதுல அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரி. ஸோ அக்கா வந்து நீ ஹாப்பினஸ் பர்சனாக வச்சுக்கோ. செகண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா அக்கா. இன்பத்தில் இணைந்து துன்பத்தில் கொடுத்து பிடிவாத குணங்களை விட்டுக் கொடுத்து உறவுகளுடன் ஒன்றாக கலந்து ஊர் போற்றும் தம்பதியினராய் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ அன்பு மாப்பிள்ளை ஆனந்த் அவர்களுக்கும் அன்பு தங்கை மலர் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா செல்வங்களும் செழிக்கட்டும். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இனிய திருமணம் நல்வாழ்த்துக்கள் ஆனந்துக்கு. ஆனந்தண்ண இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இருவருக்கும். இன்று போல் என்றும் வாழ்க, வாழ்க வளமுடன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணா அண்ணி. இன்று போல் என்றும் இனிமையாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஒன் மோர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அண்ணா அண்ணி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ஆனந்த் அண்ட் மலர். அன்பு மாப்பிள்ளை ஆனந்திற்கும் அருமை தங்கை மலருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற இறைவனை வேண்டுகிறேன். இன்று போல் என்றும் சிறப்போடும் சீரோடும் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நல்வாழ்த்துக்கள். திருமண நல்வாழ்த்துக்கள் மலர்விழி ஆனந்த். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் ஆனந்த்குமார். மலர்விழி ஆனந்த், நீங்க வந்து இந்த மலர்விழி வந்து மாட்டிக்கிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஜீனியஸான ஒரு வைப்பை அமைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது, இரண்டு பேரும் நல்லா சந்தோஷமாகவும் பல்லாண்டு நல்ல வாழ்த்துக்களுடன் வாழ வேண்டும். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். ஆனந்தம்மா இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். வரப்ப சரக்கோட வந்துரு. ஹாய் மாமா, ஹாப்பி ஆனிவர்சரி அக்கா மாமா. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஆனந்த் மற்றும் மலர். இன்று போல் என்றும் எல்லா வளங்களும் பெற்று 100 ஆண்டு காலம் இருவரும் சந்தோஷமாக வாழ எங்களது மனமாற வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆனந்த் மற்றும் மலர். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டு ஆனந்த் அண்ட் மலர்விழி. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு வெள்ளங்க இங்கு வாழன். சோழவனத்தில் ஒரு சோடி கோயில் போலத்தான் காலம் முழுக்க இங்கு வாழன். திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஆனந்த் மலர்விழி. ஹாப்பி 5th இயர் ஆனிவர்சரி ஆனந்தண்ணா. ஆனந்தம்மா இனிய திருமண வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா. ஹாய் மலர்,
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லைஃப்பில் வந்து ஒரு நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்னா 2 பேரோட புரிதல் மட்டும்தான். லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனைகள், பல பிரச்சனைகளும் வந்தது, பல போராட்டங்களும் உங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா லைஃப்பில் மற்றவங்களாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதெல்லாம் எதிர்த்து இன்றைக்கி ஒரு லைஃப்பில் ஒரு நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா 2 பேரோட புரிதல் மட்டும்தான். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. விட்டு கொடுத்து 2 பேரும் போங்க. ஆனந்தும் சரி, நீயும் சரி, 2 பேருமே வந்து மனசு விட்டு எதுவுமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம 2 பேரும் நல்லா நல்ல ஒரு புரிதல் இருந்தாலே வந்து லைஃப்பில் வந்து நிறைய பண்ணலாம். அது மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி என்னோட இதயபூர்வமான ஒரு வாழ்த்துக்களை, திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். சரிங்களா? நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் மேபி, ஆனால் வீடியோ ஆன் பண்ணாலே எனக்கு எல்லாமே மறந்துடுது. இவ்வளோ வருஷம் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இவ்வளோ நாள் எப்படி டார்ச்சர் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் தான் பொறுத்துக்கணும். அப்புறம் நிறைய விஷயம் எனக்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிங்க, அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இப்படி வருவோமா, இப்படிலாம் இருப்போமா அப்படின்னு நினச்சாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனைலாம் என்னை ரொம்ப 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 பாதிச்சிச்சு. அதெல்லாம் என்னன்னே உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படி இவங்க வாழவாங்க, இவங்களாம் வாழவே கூடாது, நாம் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணும், எது செஞ்சாலும் அவங்கள நம்ம கேட்டு செய்யணும், அவங்களுக்கு அடிமையாக மட்டுமே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களாம் இப்படி வந்தாங்க, இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வருவோம். நம்ம இவங்கள ஒதுக்கி வச்சோம் அப்படின்னு அவங்களாம் நினைக்கணும். என்னத்துக்காக நம்மளை அவங்களாம் ஒதுக்குனாங்கன்னா காசு பணம் இல்லைன்ற ஒரே ஒரு விஷயம்தான். இன்றைக்கி அவங்கவுங்கள்ட்ட வசதி வந்துருச்சுன்னு எல்லோரும் போயிருக்காங்க. நம்மளும் இதே நிலமையில இருக்க மாட்டோம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இந்த நிலைமைக்கு வந்தோம், இப்படியேவா இருந்துருவோம், அடுத்தடுத்த நிலைமைக்கு போவோன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போ வேணுமோ என்ன வேணுமோ செய்யுங்க. லைஃப்பெல்லாம் கடைசி வரையும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி வரையும் உங்கள் கூட இருப்பேன். அப்புறம் எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் நடக்கும்போது கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன பண்ணுறது, அவங்களெல்லாம் அப்படியே நம்ம ஒதுக்கியே வச்சுருப்போம். நம்ம நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னாலே எனக்கு போதும். எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், அவங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் எங்கேருந்தோ வந்தேன், நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயமா. அதுதான் வெளில இருக்கவங்கள விடுங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே எப்படி இருக்காங்க பாருங்கள். சரி, நம்ம கூட பிறந்தவனே இப்படி மதிக்கலை, ஆனால் நாம் இப்படி இருக்கோமே அப்படின்ற ஒரு இது இல்லை. அதுதான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. எனிவே அதெல்லாம் விடுங்க, நம்ம எப்போவுமே இனிமேல் சந்தோஷமாகவே இருப்போமே நினச்சிப்போம். நமக்கு இனிமேல் பாப்பா தான் எல்லாம். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சீக்கிரமாக ஒரு வீடு கட்டணும் மேபி, என்னோடய பெரிய ஆசையே அதுதான். இப்போலாம் வீடு கட்டுவானா அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லபடியாக அவங்க மூஞ்சில் கறியை பூசுகிற அளவுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி அவங்க முன்னாடி அங்கே போய் இருக்கோமோ இல்லையோ வீடு கட்டணும். என்னோட பெரிய ஆசையே அதுதான். வீடு கட்டி, அதுவும் வீடுன்னா சின்னதாக கட்டக்கூடாது, நல்லா சூப்பராக ஒரு விஷயமும் பார்த்து பண்ணி அப்படி கட்டணும், அந்த அளவுக்கு கட்டணும். அதான் என்னோட பெரிய ஆசையே. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ விஷயம் தாண்டி வந்தோம், எவ்வளோ கஷ்டம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து நான் கிளம்பி வரும்போது உங்கள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கிளம்பி வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு தான் வந்தேன், நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்துடுறேன், எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நீ வீட்டை விட்டு வந்த, எதுவுமே இல்லாமல் வந்த அப்படின்னு என்கிட்ட சொல்லி காமிக்க மாட்டீங்களேன்னு நான் அவங்கள கேட்டேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. நான் அப்படி கேட்டு எப்போ நான் அவங்கள லவ் பண்ணனோ அப்பயே அதை சொல்லியிருக்கேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எதையுமே நீங்கள் பின்னாடி என்கிட்ட சொல்லி காமிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த 5 வருஷமும் ஆச்சு, இப்போவும் சரி, நீங்கள் இன்ன வரையும் எதையுமே சொல்லி காமிச்சதில்லை. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனால் நான் நிறைய சொல்லி காமிச்சிருக்கேன், நிறைய சண்டை வளர்த்துருக்கேன், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போயிருக்கீங்க. இதே மாதிரியே விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எல்லாமாவும் அதாவது நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனப்பவும் சரி இப்போவும் சரி, இன்றைக்கி எல்லாமே நீங்கள் தான். ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன்.
உங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனால் மறந்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரில. அது எனக்கா தெரியும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சேவிங்ஸ். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து சொல்கிறேன், ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுங்கன்ட்டு. இந்த நிமிஷம் வரையும் ஒரு ரூபா கூட சேவிங்ஸ் இல்லை. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. எனக்காக இல்லைனாலும் பாப்பாக்காக இனிமேல் சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாமே நீங்கள் தான். இப்போன்னு இல்லை, எப்போவுமே நீங்கள் தான். எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்தோம். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி சீக்கிரமாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நம்புகிறோம். நம்மளை ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்கன்னு நம்புகிறோம். எங்கள் அப்பா இந்த அளவுக்கு மாறுவார்னு நான் நினச்சே பார்க்கல. என்னை விட உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காரு. பையன் இப்படி உங்கள் பொண்ணை இப்படி பார்த்துக்கிறான்றதை தாண்டி இது செய்வான், இது செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. அது எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாவோடையும் உங்களோட பாண்டிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் ஷேர் பண்ணுறது. ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் இப்படி இருப்போமா அப்படிலாம் நான் நினச்சி பார்க்கல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாண்டிங்கை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் தம்பி விஷயத்தில் அவ்வளோ நடந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்கள் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னால் முடிஞ்ச அளவு கடைசி நிமிஷம் வரையும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன தோணுதோ, எப்போ எது வேணுமோ பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த அளவுக்கு நடந்துச்சு. அது எல்லாத்தையும் சீக்கிரமாக நம்ம தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ லவ் யூ பேபி. எப்போவுமே என் கூடவே இருங்க. என் உலகமே நீங்கள் தான். எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன விஷயம், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை. இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லவ் யூ ஸோ மச் பேபி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆனந்த், மலர். லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பேபி. என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காட்டி 5 வருஷம் ஓடிடுச்சு கல்யாணம் ஆகி. இந்த 15 வருஷம் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 10 வருஷம் இப்போ தான் லவ் பண்ண மாதிரி இருக்குது. 10 வருஷம் ஆகிட்டு லவ் பண்ணி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 15 வருஷம் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கல்யாணம் பண்ணிப்போமான்னு நினச்சாங்க நிறையா பேர். லவ் பண்ணும்போது இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லை பாதிலே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி எவ்வளோ பிரச்சனைக்கு இடையில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணி என்னை பற்றி பெருமையாக சொல்லுது. இப்போ கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கல்யாண லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி, ஒரு வழியாக கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தாண்டி வந்திருக்கோம், உங்களுக்கே நல்லா தெரியும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். இன்னும் இதோடய நின்றாமல் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் இன்னும் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் நம்ம இதை விட இன்னும் சீக்கிரம் கீழே போகணும், நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது, நல்லாவே வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அவங்க எல்லாரும் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வரணும். அப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சொந்தக்காரங்களாம் இனிமேல் நமக்கு வேணாம். அவங்க எல்லோரும் எந்த அளவுக்கு நம்மளை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் மனசில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அட்வைஸாக சொல்லணுன்னா சீக்கிரமாக நம்ம ஒரு வீடு கட்டணும். நல்ல முறையில் ஒரு வீடு கட்டி இவெல்லாம் வீடு கட்டிட்டானா அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம வரணும். நம்ம ஒரு வீடு கட்டக்கூடாது, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதில் அவங்க மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி நம்ம நல்லபடியாக ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டி வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அவங்க எல்லாரையுமே நம்ம கூப்பிடணும். கண்டிப்பாக நம்ம வீடு கட்டுவானா அப்படின்னு நினச்சாங்க. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு அவங்கள கண்டிப்பாக நம்ம கூப்பிடணும். ஊருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வீடு கட்டணும். அப்புறம் பாப்பா நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. பாப்பா வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணோம். நிறைய விஷயம் இருக்குது. பாப்பா வந்து நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. நீங்கள் கிடைச்சிங்க, உங்களுக்கு அடுத்தது பாப்பா. 2 பேருமே ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ஆமாம், அந்த கிஃப்டால் தான் ஒரு நல்ல வீடியோ எடுக்க முடியல. என்னாச்சு?
என்ன சொல்கிறது, எல்லாரும் நம்மளை எந்த அளவுக்கு நடத்துனாங்க, எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கனாலே எனக்கு அதுவே போதும். அப்புறம் எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, நாம் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிது லைஃப் எப்படி போகுமோ அப்படின்னு நினச்சாங்க. அவங்களாமே நம்ம இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்டோம். இதுக்கப்புறமும் அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் என்னை வச்சுருந்தீங்க, இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என்னோடய ஃப்ரீடம், நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் என்னை படிக்க வச்சு இப்போது வேலைக்கு அனுப்பிச்சு நல்ல ஃப்ரீடமாக நான் இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் சாரி சொல்லணுன்னா, நிறைய விஷயத்துக்கு சாரி சொல்லணும். இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், அது எல்லாத்துக்குமே சாரி. என் ஃபேமிலியை வந்து நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி மேலே, தங்கச்சி மேலே, எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கீங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் உங்கள் ஃபேமிலியில் இருந்தேன். ஆனால் யாரும் அப்படி என்னை இருக்க விடலை. அவங்க தோன்றத பேசுகிறாங்க. நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் இல்லாத போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாரையும் நீங்கள் எப்படி என் ஃபேமிலியை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க யாரும் தகுதியாக என்கிட்ட நடந்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் அவங்க யாரும் எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் எனக்கு அவங்க யாரும் வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தினாங்க. இத்தனை வருஷத்தில் நான் வந்து இப்படி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது. நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமே நான் நினச்சதே கிடையாது. நான் அந்த அளவுக்கு தான் வச்சுருந்தீங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களால தான் நான் அப்படி நினச்சிருக்கேன். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அவங்க எல்லாரும் இவனை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரணும். அது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, சீக்கிரமாக வீடு கட்டணும். என்னோட பெரிய ஆசையாக அதுதான். சீக்கிரமாக வீடு கட்டணும், நல்ல முறையில் வீடு கட்டி வீடு குடி போகிறதுக்கு எல்லாரையுமே கூப்பிடணும். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, முக்கியமாக எனிமீஸ், நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களெல்லாம் கண்டிப்பாக கூப்பிடணும். அவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், இந்த அளவுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். இன்னமுமே நம்மளை பிரிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் லவ் பண்ணப்பையும் சரி, இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, இதுங்க என்ன எப்படி இருக்குது, இதுங்க எப்படியாவது நம்ம பிரிக்கணும் அப்படின்னு இன்னமும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, நான் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம 2 பேரும் எப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்களாம் நினச்சிட்டே இருக்கட்டும், நம்ம நல்லாவே இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் அவங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி, ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் லைஃப்லாம் கடைசி வரையும் உங்களுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டார்ச்சர் வீடியோவாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னது பவுலின் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் பவுலின் தான். அப்புறம் இந்த பெருமையெல்லாம் பவுலின் தான் சேரும். ஆமாம், இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பவுலினுக்கு தான். ரொம்ப இதோட ஒரு 50 வாட்டியாவது எடுத்துட்டு போய் எத்தனை இடத்துல போய் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்திருக்கோம். மருதாவங்கள்னு போட்டு பின்னாடி லிங்க் பண்ணுவோம். அப்பாவுக்கு ஹாப்பி சொல்லிட்டா மம்மி, ஹாப்பி சொல்லுடா மம்மி, பாய்ப்பா, வெட்டிங் ஆனிவர்சரி, அப்பா அம்மா, லவ் யூ, பாய்.